அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி பிராக்டிக்கல். நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இது பார்த்துக்கலாம். போன வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்குது. அது நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்லி போனால், போன வீடியோவில் நோடுக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி பண்ணணும். நோடு n = b-1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபார்முலா வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. நம்ம அந்த போன சம்முக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் இது வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும், தவிர இது வந்து எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது. அதனால் இதை வந்து மறந்துடுங்க. இப்போ வாங்க இப்போ டாபிக்குள்ளே போனால், இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகேஷன் ஆஃப் ட்ரீ அண்ட் கோட்ரி. சிக்னிஃபிகேஷனாக அதோட மகத்துவம், ஒரு ட்ரீக்கும் ஒரு கோட்ரிக்கும் உள்ள மகத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சிக்கிடும். அப்போ தான் அதை வந்து ட்ரீ எது கோட்ரி எதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து போகிறேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ நோட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து 5 நோடு இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ட்ரீ வரைய போகிறேன். ட்ரீ வரையும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லா நோட்ஸையும் கனெக்ட் பண்ணணும். ஆனால் வந்து அது க்ளோஸ் ஆகிடக்கூடாது. இதுதான் ட்ரீ அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். 5 6 7 8 இதுதான் ட்ரீ. அப்போ இதோட இந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இப்போது ட்ரீயை மிச்சம் தவிர ட்ரீயை தவிர மிச்சம் இந்த கனெக்ட் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, டிஸ்கனெக்டட் பார்ட்ஸ், இதுதான் கோட்ரி அப்படிம்பாங்க. இதுதான் கோட்ரியோட பிரான்ச்சஸ் அப்படிம்பாங்க. கோட்ரினா இப்போ இந்த இது ஃபுல்லாமே ஜாயிண்ட் ஆகுது தான் கோட்ரி அப்படிம்பாங்க. இது கோட்ரி அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 ஓகே. இப்போது இது ட்ரீ என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கோட்ரி என்னன்னு தெரிஞ்சுட்டு, சரி இதில் என்ன சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கோட்ரி இதை வந்து கோட்ரியோட பிரான்ச் வந்து லிங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லிங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இந்த இதில் என்ன கன்க்ளூட் பண்ண வராங்கன்னா, ஒரு லிங்க் இருந்தால் தான் ஒரு இடத்துல வந்து ஒரு லூப் வந்து க்ளோஸ் ஆகும். லூப் வந்து க்ளோஸ் ஆனால் தான் அது வந்து சர்க்யூட் ஆகும். அப்போ ஒரு இடத்துல சர்க்யூட் மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, அதாச்சும் கேவிஎல் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், ஒரு சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2 பிரான்ச் இருக்குது. இந்த 2 பிரான்ச்சை வந்து நான் க்ளோஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு கோட்ரியோட பிரான்ச் தேவை, அதாச்சும் லிங்க் தேவை. இந்த 2 டிங்கையும் க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு லிங்க் தேவை. இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து சர்க்யூட் ஆயிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது க்ளோஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் லூப்பில் வந்துட்டாலே அது வந்து சர்க்யூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ இது வந்து கேவிஎல் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது கேவிஎல்லாம் ஒன்றும் இல்லை, கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ணிடலாம். இது மூலமாக அவங்க வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்க்யூட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இண்டிவிஜுவல் அதாச்சு இண்டிபெண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா ஈக்குவேஷன் வந்து எவ்வளோ இருக்கும், அதாச்சும் கேவிஎல் ஈக்குவேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் கேவிஎல் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு எல் அப்படிங்காங்க. எல்லுனா ஒன்றும் இல்லைங்க, லிங்க்ஸ் அதாச்சும் எத்தனை லிங்க் இருக்கோ அத்தனை கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் ஈக்குவேஷன் வந்து அப்ளிகபிள் பண்ணலாம் இந்த ஒரு சர்க்யூட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஃபுல்லாமே ஒரு சர்க்யூட் தாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை உங்களுக்கு. ரைட், ஓகே. அடுத்து இப்போ நம்ம வந்து இது வந்து இப்போ லிங்கை பற்றி பார்த்துருவோம். இப்போ ட்ரீயை பற்றி பார்ப்போம். இப்போ ட்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரீ வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்களேன். ட்ரீயில் உள்ள பிரான்ச் இப்போ வந்து பிரான்ச் இப்படி இருக்குன்னா, இப்போ ட்ரீயில் இருக்கிற பிரான்ச் இதில் ஃப்ளோ ஆகாத சர்க்யூட் தான், கரண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த கரண்ட் இல்லாமல் இந்த ட்ரீயோட பிரான்ச்சு வந்து இல்லை. இப்போ எப்படி சொல்ல, இந்த ஒரு ட்ரீயில் இருக்கிற பிரான்ச்சில் ஃப்ளோவாக இருக்கிறதா பிரைமரி கரண்ட், அந்த கரண்ட் தான் இல்லை லிங்க்ஸுக்கும் ஃப்ளோ ஆக போகுது. அப்போ இதுதான் பிரைமரி கரண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒரு ட்ரீயோட பிரான்ச் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கிர்ச்சாஃப் கரண்ட் லா ஈக்குவேஷன் இருக்கும், அதாச்சும் கேசிஎல் அப்படிம்பாங்க. அதுதான் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் கிர்ச்சாஃப் கரண்ட் லா ஈக்குவேஷன் ஈக்குவல் டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா n-1. சரி, n-1னா ஒன்றும் இல்லைங்க, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ, அதாவது ஒரு ட்ரீக்கு வந்து எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அதுதான் இத்தனை ஈக்குவேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இவ்வளோதாங்க. ஆனால் இந்த இது கடைசி ஒரு பாயிண்ட் என்ன, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து எப்போ அதாச்சு நம்பர் ஆஃப் கேவிஎல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எல், நம்பர் ஆஃப் கேசிஎல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு n-1. இது வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, எல் ஈக்குவல் டு n-1. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வேணால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எல்லுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
1 2 3 4 4 எண் இருக்குது. அடுத்து இப்போ n நோடு என்னன்னா நோட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ABCDE 5 இது இருக்குது. அப்போது 5 - 1 4 ஆயிரும். இப்போ ரெண்டு இதுலேயுமே 4 இது இருக்குது. அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் அவங்க கண்டுபிடிச்சி இது வந்து அவ்வளோதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் இதில் வந்து இன்னொன்று மெயினான ஒரு இது என்னென்னா எல் வந்து நாட் ஈக்குவல் டு n - 1 இருந்துச்சுன்னா இது இந்த ஈக்குவேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.